ஒரு ஆத்தங்கர ஓரத்துல இந்த நாவல் மரத்துல ஒரு புத்திசாலி குரங்கு அந்த மரத்துல இருக்க பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு முதல்ல ரொம்ப சோர்வா கரை ஒதுங்குச்சான். அதை பார்த்த குரங்கு, இந்த சோர்வா இருக்க இந்த பழங்களை சாப்பிட்டு அப்படின்னு கொடுத்துச்சான். அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த முதல்ல, ரொம்ப ருசியா இருக்கு, நான் என் மனைவிக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு தன் மனைவிக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துச்சான். அதை சாப்பிட்ட தன் மனைவி, ஆஹா, இந்த பழமே எவ்வளவு சுவையா இருக்கு, அப்ப அந்த குரங்கோட இதயம் எவ்வளவு சுவையா இருக்கும், நீ அந்த குரங்கை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுச்சான். உடனே அந்த முதல்ல போயிட்டு அந்த குரங்கிட்ட, நீ ஒரு நாள் என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு ஏமாத்தி கூப்பிட்டு போதான். போற வழியிலேயே அது சொல்லிருச்சான், இந்த மாதிரி நான் உன்னை கூப்பிட்டு போறது உன்னை இதயத்தை சாப்பிட்றதுக்காக தான் அப்படின்ட்டு. அதை கேட்ட அந்த குரங்கு புத்திசாலித்தனமா, ஐயோ, நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, நான் இதயத்தை மரத்துல காய போட்டிருக்கேன், நீ மறுபடியும் என்ன மரத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிருச்சான். உடனே ஐயோ அப்படின்ட்டு அந்த முதலையும் மரத்துக்கு கூட்டு போதான். அந்த மரத்துல ஏறின உடனே அந்த குரங்கு என்ன சொல்லிச்சான், நீ ஏமாத்துறியா, என்னையே ஏமாத்துறியா, இனிமேல் உனக்கு இந்த பழம் கூட கிடைக்காது, ஓடி போயிரு அப்படின்னுச்சான். ஸோ மாறல என்னன்னா, யாரையும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது.